அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் நித்தமும் வாசம் செய்ய வேண்டும்னா உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பதிவில் இருக்குது. நீங்கள் முழுமையாக பாருங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு மனிதனுடைய உடலுக்கு முகம் எப்படி முக்கியமோ, முகம் எப்படி பிரதானமோ, அதுபோலத்தான் நம் வீட்டிற்கு நிலைவாசலும் முக்கியமானது. நம்முடைய முக தோற்றத்தை வைத்தே நாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு சில கணிப்பில் நம்ம கணிச்சிடலாம். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களோட வீட்டு முகப்பு தோற்றத்தை வச்சே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, அந்த வீடு எந்த மாதிரியாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நம்ம நிலைவாசலை எப்போதுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். முக்கியமாக மங்களகரமாக நம்ம வச்சுக்கணும். அந்த நிலைவாசலை பார்த்தாலே நமக்கு பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி வரணும். நல்ல ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் இருக்குது, சாமி நல்லா கும்பிடுவாங்க போல் அப்படின்னு நம்ம பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி நிலைவாசல் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் இதுதான் பண்ணணும் அப்படின்னு அது வகுத்து வச்சுருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஒரு சில பொருட்கள் நிலைவாசல் இருந்தால் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்கு வருவாங்க. ஒரு சில பொருட்கள் இந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிலைவாசலில் இருக்கக்கூடாத பொருட்களில் முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அகோரமான ஒரு படம் நமக்கு பிடிக்காது. அதாவது ஒரு சில பேர் விலங்குகளோட படம் கூட வச்சுருப்பாங்க. அதாவது சிங்கம், புலி, இந்த மாதிரி ரொம்ப கோபமான அந்த மாதிரி படம் கூட வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கோபமான அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வீட்டு நிலைவாசலில் வைக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்குள் நுழையும் போதே பார்க்கும்போது ஒரு மங்களகரமாக இருக்கணுமே தவிர நம்ம உள்ளே நுழையும் போதே அதை பார்க்கும்போது ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி புகைப்படங்களும் நம்ம வீட்டில் வைக்கிறது நமக்கு நல்லது கிடையாது. அடுத்து நிலைவாசல் அந்த கதவு, வீட்டின் முகப்பு சுவர் எப்போயுமே என்ன நல்லா இருக்கணும். அதில் ஒரு விரிசலோ இல்லை சுவர் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு உதிர்ந்திருக்கும் ஒரு சில பேர் வீட்டில். அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் சரி செஞ்சிடணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சுபிக்ஷமே இருக்காது. அதுபோல தான் நிலைவாசல்லையுமே நிலைவாசல் ஜன்னல்லையாக இருக்கும், நிலைவாசல் கதவு ஏதாவது ஒரு பழுது, அது சரியில்லாமல் ஒரு சத்தம் கேட்குது, ஒரு விரிசல் விட்டுருக்கும் சில பேர் நிலைவாசல், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சரி செய்யணும். ஏன்னா நம்ம வீட்டில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அது நிலைவாசல் தான். அந்த நிலைவாசல் நமக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அந்த வீடே ஒரு வாஸ்து ரீதியான ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு மனசு திருப்தி வரும். அந்த மாதிரி நிலைவாசலில் முக்கியமாக செருப்பு, காலணிகள் போடவே கூடாது. நைட்டு நீங்கள் தூங்கும் போதுமே இப்போ கதவை திறந்து பாருங்கள். வீட்டு வாசல் நிலைவாசலில் படிகளில் செருப்பு இருக்கா, துடைப்பம் இருக்கா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வீடுமே ஒரு நமக்கே சுத்தமாக இருக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், வீடு நல்லா இருக்குது அப்படின்னு. 6 மணி சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுனாலே வீட்டில் நிலைவாசல்கிட்ட விளக்கு லைட்டு போட்டுடணும். இருட்டாகவே வச்சுக்கக்கூடாது. நம்ம மின்சாரத்தை நம்ம சிக்கனம் பண்ணணும், செலவு ஆகுது அப்படின்ட்டு லைட்டு போடாமல் 6:30 7 மணி வரைய லைட்டு போடாமலாம் இருக்கக்கூடாது. 6 மணி ஆன உடனேயே லைட்டு போட்டுடணும். அடுத்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, நிலைவாசலில் ஒரு சில பேர் இப்போ ஃபேஷனாக போச்சு நிலைவாசலில் செடி வச்சு வளர்க்குறது. செடி வளர்க்குறது தப்பு கிடையாது, நல்ல செடியாக இருக்கணும். அது கரெக்டாக நம்ம முறையாக பராமரிக்கிறோம் அந்த செடி. அது கருகிடக்கூடாது, வாடி இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஒரு துன்பம் தான் வரும், ஒரு நல்ல நிலை வராது. அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் எப்பொழுதுமே மஞ்சள் குங்குமம் இருக்கணும். மாவிலை தோரணம் கட்டுவது மிகச்சிறந்த நன்மை உண்டாக்கும். ஏன்னா மாவிலை அவ்வளவு நறுமணமாக இருக்கும். அதில் மகாலட்சுமி தாயார் வீற்றிருப்பாங்க. எங்கே நறுமணம் வாசமாக இருக்கோ அங்கே தான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அதனால மஞ்சள் குங்குமம் வைங்க. செவ்வாய் வெள்ளிகளில் லைட்டு போடுங்க. நிலைவாசல் எப்பயுமே நல்லா சுத்தமாக நல்லா பராமரிச்சிங்கன்னா மகாலட்சுமி தாயார் நித்தமும் உங்கள் வீட்டில் அப்படியே இருந்து தங்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமானதான் இந்த நிலைவாசல். அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளிகள் நிலைவாசலில் விளக்கு ஏற்றுங்கள்.
தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள்.